அந்த ஆளுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு அங்கிள். இந்த பரமேஸ்வரிக்கு ஏன்பா இப்படி புத்தி போகுது? மாயாவை அழிக்கணும்னு இப்படி காசை தண்ணியா அரைச்சிக்கிட்டு இருக்கா. யார் அந்த ஆளு? ஒருவேளை ஏதாவது கிரிமினலா இருப்பானோ? தெரியல அங்கிள். ஆனா ஒரு விஷயம், நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கு அவன் தான் காரணமான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அங்கிள்? நீங்க பிரதாப்க்கு போன் பண்ணி உனக்கு ஒரு ஆள் பொக்கே கொடுத்தான்னு சொன்னியே, அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னு கேட்க முடியுமா? பிரதாப், டாக்டர் பாலு பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். வணக்கம்ப்பா. கால் எப்படிப்பா இருக்கு? சரியாயிடுச்சு, நல்லா இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள். பிரதாப், உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். கேளுங்க அங்கிள். உனக்கும் மாயாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க இருந்த அன்னைக்கு உனக்கு ஒரு பொக்கே கொடுத்தாருன்னு சொன்னிய ஒரு ஆளு. ஆமா அங்கிள். அந்த ஆளு பார்க்க எப்படி இருந்தான்? பிரதாப், இப்போ எதுக்கு அங்கிள் அதை கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் ஃபார் சம் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஹைட்டாக இருந்தார் அங்கிள். பேண்ட்டை டக்கின் பண்ணியிருந்தாரு. தலையில கூட கேப் போட்டிருந்தாரு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் பிரதாப், தேங்க்யூ வெரி மச். நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா. நீங்க எப்போ வேணா கூப்பிடுங்க அங்கிள். ஆனா இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க அங்கிள். உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மாயாக்கும் எனக்கும் எல்லாமே ஓவர். யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் அங்கிள். சாரிப்பா. தேங்க்ஸ் எனிவே, தேங்க்ஸ். ஒய்யாரம்மா தொப்பி போட்டுக்கிட்டு பேண்ட்டு ஷர்ட்டு கோட்டு, பெக்யூலியர் ஃபிகர். அப்ப அந்த ஆள் தான் பரமேஸ்வர் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவ்வளோத்தையும் செஞ்சிருக்கான். பாவம், சந்துருவுக்கும் மாயாவுக்கும்
அந்த பரமேஸ்வரியை சமாளிக்கிறதே வாழ்நாள் கடமை ஆயிடுச்சுப்பா. எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு, இதுக்கும் இருக்கும். கவலைப்படாதீங்க, அது என்னன்னு கண்டுபிடிப்போம். எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா பெத்த புள்ள கூட மதிக்க மாட்டான்றாண்டி. ஆமா, நீ பெத்த புள்ள தானே. காலையில எழுந்ததுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க போறான் எங்க வரான்னு கேட்க மாட்டியா? ஆமா, உங்களையே மதிக்காதவன் என் பேச்சைய கேட்க போறான். என்ன பண்றது, கோயில் காலைக்கு கட்டுத்தறி எதுக்குன்ற மாதிரி சுத்துறான். ஆ? எங்க போய் முடியுமோ எனக்கே தெரியல. பையன் பண்ற அழிச்சாட்டியத்துக்கெல்லாம் நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. இன்னைக்கு என்ன புதுசா ஃபீல் பண்றீங்க? ஆமாண்டி, நேரங்காலம் தெரியாம வருவிய. அவன் போற போக்குலயே விட்டு பார்க்கலான்னு பார்த்தேன், கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தேன், கை மீறி போச்சு. பெத்த புள்ளைய திருத்த முடியல, இவரு நாட்டை திருத்த போறாராம். போன எலெக்ஷன்ல பீஸ் புடிங்கி விட்டது வாஸ்தவம் தான். என்னடி முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல. அண்ணே வணக்கம்ண்ணே. அடடே, வா ஆசை வா. வணக்கம் ஆசை. வணக்கம் அண்ணி. வணக்கங்க. வாங்க, உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அண்ணே. நல்லா இருக்கீங்களா? அண்ணி தான் கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்காங்க. அண்ணி இழைச்ச மாதிரி இருக்காங்களா? 5 வருஷமா நான் பதவியில இருந்த போது தங்கத்துல இழைச்ச மாதிரி இருந்தா, இப்போ கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கா. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி எடுத்துட்டு வரவா? வேண்டாம் அண்ணி, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பத்திரிகை கொடுக்க போற இடத்துல எதையாவது கொடுத்து வயிற்று நிரப்பிடுறாங்க. எடுமா. பையன் வெளியே தானே போயிருக்கான். அண்ணனும் அண்ணியும் வந்து பொண்ணை மனசார வாழ்த்தணும். சரிங்க. போற இடத்துல உன் பொண்ணு மகராசியா வாழ்வான். வாழ்த்துக்கள். நல்லதுண்ணே. தம்பி வீட்டுல இல்லையே, வெளியில போயிருக்காரா? அவனை பத்தி தான்ப்பா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்கு அடங்காத பிள்ளையா இருக்கான். அவன் எப்படி ஒரு வழி கொண்டு வருதுன்னு புரியாம அவஸ்தைப்படுறோம். நான் பெத்த உத்தம புத்திரன் இதை வரான் பார், நீயே என்னன்னு கேளு. நல்லதுங்க. ஹலோ அங்கிள். வாங்க அனித்து, சௌக்கியமா இருக்கீங்களா? அப்பா முற்போக்குவாதி, பகுத்தறிவெல்லாம் பேசுவாரு. நீங்க என்னடானா சாமியார் மாதிரி மாலையெல்லாம் போட்டு திரிகிறீங்க. அட நீங்க வேற அங்கிள், இவர் பேசுற பகுத்தறிவுலாம் ஊருக்கு மட்டும்தான். டாய்லெட் போறதுக்கு கூட சகுனம் பாப்பாருன்னா பாருங்களேன். அதை விடுங்க. அட கல்யாணம் எப்போ பண்ண போறீங்க? வயசாயிட்டே போகுது இல்ல, அதையும் நீங்க யோசனை பண்ணும்ல. பொண்ணு ரெடியா இருக்கு அங்கிள். பேரு மாயா, சந்திரசேகரோட பொண்ணு. அப்படியா? பெரிய இடமாச்சே. வாழ்த்துக்கள்னு. அட நீ வேறப்பா, எரியிற குள்ளில எண்ணெய் ஊத்திட்டு இருக்க. அந்த பொண்ணு பின்னால இவன் தான் சுத்திட்டு இருக்கான். அவளுக்கு இவனுக்கும் 7ஆம் பொருத்தம். அப்பா, என்ன வந்தவங்க முன்னால என்ன மட்டம் தட்டுறீங்களா? என்ன வந்தவங்க முன்னால என்ன மட்டம் தட்டுறீங்களா? அங்கிள் இன்னும் ஒரே மாசம் மாயாவை சம்மதிக்க வச்சு கல்யாண இன்விடேஷனோட உங்க வீட்டுக்கு வர. இது அந்த சபரிமலை ஐயப்பன் மேல சத்தியம். அப்படி நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது அண்ணனும் அண்ணியும் தான். சீக்கிரமா பேசி முடிச்சு தாலி கட்டுற வேலையை பாருப்பா. நடக்கும் ஆண்டி. எனக்கு தான் அந்த மாயாங்கிறது எழுதி வச்ச விதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க பையன் ஒரு முடிவோடு தான் இருக்காரு. எப்படியோ இந்த சம்மதம் முடிவாச்சுன்னா நீங்க அரசியலுக்கே முழுக்கு போட்டலாம்ண்ணே. என்னது, நானு அரசியலுக்கு முழுக்கு போடுறதா? பின்ன அளவு கிடந்த சொத்து வரப்போகுது, அப்புறம் எதுக்குன்னு இந்த அரசியல்லாம்? அட போப்பா, அவன் தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னா அதை கேட்டு நீயும் உளற. இல்லண்ணே, வினீத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ண்ணே. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா சாதிக்காம விடமாட்டாருண்ணே. நம்பிக்கையோட இருங்கண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோங்க. மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. நம்ம வீட்டு கல்யாணம், நாங்க எல்லாம் போயிட்டு வரோங்க. வாங்க. வரேன், நீ வாங்க. வரட்டுங்களா?
ஏண்டி இன்னுமா நம்ம பையனை இந்த ஊர் நம்புது? உங்களையே நம்பும் போது உங்க பையனை நம்பாத. சொன்ன மாதிரியே மாயாவை மருமகளாக்கிடுவானோ? என்ன ஜோசியரு, என்ன விஷயம்? கொஞ்சம் இருங்கம்மா. என்ன ஜோசியரு, இருக்கிற 10 விரல்ல எத்தனை முறை தான் எண்ணுவீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னாச்சு ஜோசியரே, என்னன்னு சொல்லுங்க. பொண்ணுக்கு நேரம் சரியில்லைம்மா. அதனால கல்யாணத்தை இப்ப வைக்க வேணாமா? என்ன? உங்க பொண்ணுக்கு என்ன நல்லது பண்றதா இருந்தாலும் இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறமா செய்யுங்கம்மா. எதுக்கு கமலா அழுகுற? கணத்து தண்ணி ஆத்து வெள்ளமா அடிச்சுட்டு போகுது. 1 வருஷம் தானே, இந்தாங்கிறதுக்குள்ள போகுது. சும்மா இரு. 1 வருஷம் தானேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாம 1 வருஷத்துக்கு பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருக்கணும்மா. என்ன பேசுறீங்க ஜோசியரு? அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? பிரிஞ்சிருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இல்லாம தள்ளி இருந்தாதாம்மா நல்லது. இப்போ பொண்ணோட ஜாதக பிரகாரம் இதையும் மீறி உங்க விருப்பப்படிதான் செய்வீங்கன்னு சொன்னா பையனுக்கு தான் ஏதாவது நடக்கும். ஐயோ, என்ன என்ன சொல்றீங்க ஜோசியரு? நான் சொல்லலம்மா, ஜாதக கட்டம் சொல்லுதுமா. இதுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் இல்லைங்களா? என்ன பரிகாரம் கமலம்? அதான் பிள்ளைங்க 2 பேரையும் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன பரிகாரம் வேணும்? என்ன பண்றது? கமலம், ஜோசியர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? என் மருமகன் பிள்ளைக்கு நானே கெடுதல நினைப்பேனா? இந்தாங்க, நான் வரேம்மா. வாங்க வாங்க. இப்ப என்ன நீ 2 பேரும் 1 வருஷம் பிரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? கமலம், 2 பேரும் சின்ன சிறுசுங்க. அதுவும் இந்த காலத்து பசங்க. இந்த ஜோசிய தீகை சேர்த்தெல்லாம் நம்பாதுங்க. பாவம், கல்யாணம் பண்ணிக்க போற ஆசையில தான் 2 ஒன்னா பழகிட்டு இருக்குதுங்க. அதுங்க கிட்ட போய் எப்படி? கமலா, நீதான் பக்குவமா அருந்ததிட்ட எடுத்து சொல்லணும். சொல்லிடுறியா? நான் தங்கராஜ் கிட்ட சொல்லிடுறேன். கமலா, என் பிள்ளையோட உசுறு பிரச்சனை. அண்ணி, ஏன் நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க.
4 புடவையும் எடுத்து வைங்க. Okay, madam. நான் பக்கத்துல இருக்கிற டிசைன்ஸ் பார்த்துட்டு சரிங்க மேடம், எடுத்து வைக்கிறேன். வந்துடுறோம். வாங்க மேடம். வாங்க ஆண்டி, பக்கத்துல பார்த்துட்டு வரலாம். போலாம். வாங்க மேடம். லேட்டஸ்ட் டிசைன் பட்டு சாரீஸ் வந்திருக்கு, நாங்க எடுங்க. இதோ எடுக்கிறேன் மேடம். இந்த ஷேட் வேண்டாம் எனக்கு. இல்ல வேண்டாம். அந்த பிங்க் புடவை எடுங்க. இதை வேற ஒருத்தவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். இத பேக் பண்ணுங்க. இல்ல ஆண்டி, இதுல எதுவுமே அருந்ததிக்கு செட் ஆகல. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்குவோமா? ஓ எஸ், உன் விருப்பமாயா? வாங்க. அதான் சொல்றேன்ல மேடம், இதை வேற ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மேடம். என் எதிர்க்க நின்னு சத்தமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்காது. இத முதல்ல பேக் பண்ண. இதை எடுத்தவங்க வந்தா இதே மாதிரி வேற ஒண்ணு எடுத்து கொடு. இந்த டிசைன்ல இந்த ஒரு புடவை தான் மேடம் இருக்கு. இங்க பார், யாரோ வந்து புடவை எடுத்து வச்சிருக்காங்க. விலையை பார்த்த உடனே தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நீ பேக் பண்ண. மேடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டுமா மேடம்? யார்கிட்ட? இதோ அவங்க கிட்ட தான் மேடம். மேடம், நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்க புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? பரவாயில்ல, அவங்களுக்கே கொடுத்துருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம் நான் இதை பேக் பண்ண. நான் ஒரு நல்ல காரியத்துக்காக புடவை எடுக்க வந்திருக்கேன். ஒரு தோஷம் பிடிச்சவ கைப்பட்ட இந்த புடவை எனக்கு தேவையில்லை. ஒரு தடவைக்கு 2 தடவை. ஏன் இனிமே கல்யாணம்னு ஒன்ன பார்க்கவே முடியாத ஒருத்தி விட்டு கொடுத்த சேலையை என் வீட்டு வேலைக்காரி கூட கட்டிக்க மாட்டா. பரமேஸ்வரி மருமக கட்ட போற சேலை, அதுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு. இப்படி கண்டவங்க தொட்டு பார்த்ததை வாங்கணும்னு நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஏமாயா, எதுக்கு சில பேரு இப்படி தேவையில்லாம செலுத்துக்கிறாங்க? நீ தொட்டத அவங்க வீட்டு வேலைக்காரி கூட தொட மாட்டாங்களாம். ஆனா உன்கிட்ட வேலை செய்யற பொண்ணுக்கு நீ எடுத்த புடவையே அவங்க வேணும்னு அடம்பிடிப்பாங்களாம். இது எந்த விதத்துல நியாயம்? ஆண்டி, அவ என்கிட்ட வேலை செய்யறவ மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டு. அவளே இந்த இடத்துல இருந்திருந்தா கூட விட்டு கொடுத்துடலாம் தான் சொல்லுவா. நான் மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற எல்லாரோட குணமும் அதான் ஆண்டி. ஆண்டி, எனக்கு கல்யாண ராசி இல்லாம இருக்கலாம், இனிமே கல்யாணங்கிறது நடக்காம கூட போலாம். ஆனா இப்ப சிலர் நடத்த போற கல்யாணம் நான் விட்டு கொடுத்ததால நடக்க போகுது. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க. அந்த சாரி கொஞ்சம் பேக் பண்ணி கவுண்டருக்கு அனுப்புங்க. வாங்க ஆண்டி போலாம். சரி வா. ஏமாயா, அவ ஏன் இப்படி காலை சுத்தி வர பாம்பு மாதிரி டார்ச்சர் கொடுக்கறா? அந்த பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்றீங்களா? அத பத்திலாம் எனக்கு ஒண்ணு கவலையே இல்ல. கடிச்சாலும் விஷம் ஏறாது. ஏன்? ஏன்னா அது தண்ணி பாம்பு.